கோபி மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் காலிஃப்ளவர் எடுத்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்து கேப்சிகம் எடுத்து இது போல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கடாய் வச்சு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் பீசஸை உள்ளே ஆட் பண்ணிடலாம். நல்லா பாயில் ஆகட்டும். 15 to 20 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணணும். 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. காலிஃப்ளவர் 80% குக் ஆகிடும். அடுத்து ஒரு சல்லடை வச்சு இது போல் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பாத்திரம் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 4 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 5 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் கோபி 65 மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் தூள், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து லெமன் கட் பண்ணி ஜூஸஸை ஸ்பைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஜென்டலாக மிக்ஸ் கொடுக்கணும். பாருங்கள், இது போல் இருக்கணும். ஒரு பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சி இருக்கணும். பாயில் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஜென்டலாக மிக்ஸ் கொடுத்துருங்க. பாருங்கள், இது போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து ஒரு கடாய் வச்சு ஆயில் ஆட் பண்ணி காலிஃப்ளவரை இது போல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது போல் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக ஆயில் சேர்த்து ஸ்லைஸாக கட் பண்ண பூண்டு, ஸ்லைஸாக கட் பண்ண க்ரீன் சில்லிஸை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இது போல் வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்து இது கூட கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், எண்ணெயிலே நல்லா வதங்கணும். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் சோயா சாஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை வாட்டரில் மிக்ஸ் பண்ணி இது போல் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தென் சூடாக சர்வ் பண்ணிடலாம். மஸ்ட் ட்ரை இட்.